வெல்கம் சார். சூர்யா வணக்கம். சூர்யா வணக்கம். 250வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு இசை புயல், இசை கலைஞர். இதையும் தாண்டி சராசரி மனிதனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? ஐ திங்க் ஃபேமிலியில் இசை குடும்பமாக இருக்கும். நாங்கள் எங்கள் அப்பாவோட ஒரு இசையமைப்பாளர், அப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் இசையில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சராசரி ஃபேமிலி தான். எப்படி சில பேர் டாக்டர், சில பேர் இன்ஜினியர், சில பேர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணாங்களோ அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் மியூசிக் இருக்கணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி எங்கள் பசங்களும் இப்போ மியூசிக் கற்றுக்குவோம். இசையும் தாண்டி நீங்கள் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான ஊந்துதல் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இசை அமைச்சிட்டு அதனால் வர நல்ல விஷயம் இருக்குது நிறைய. ஃபேம், மணி, அப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தோம்னா ஒரு பெரிய விஷயம் பண்ணலான்ற மாதிரி நம்ம அந்த ஃபேம் வச்சு சிலதெல்லாம் செய்யலாம். அது எனக்கு மனசில் பட்டப்போ ஐ வென்ட் இன் தி சோஷியல் திங். பட் இதுக்கே டைம் பத்தல. ஓகே, உங்களுடைய ஆல்பம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் லவ் அப்படின்ற ஆல்பம் வந்து உலகளவில் பேசப்படுது. அதுக்கு பின்னாடி ஒரு சோஷியல் காஸ் இருந்தது. ஸோ இந்த சோஷியல் காஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இசைன்றது வந்து யூனிவர்ஸ்னு சொல்லலாம். எல்லாருக்கும் போய் சேர்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து சப்ளிமினல் மெசேஜ் சொல்லலாம், லவ். அதே மாதிரி இன்ஃபினிட் லெவலில் வந்து அதுதான் பிளான் பண்ணும். அதாவது இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது உலகத்தில். இது மாதிரி பிரிவுகள் இருக்குது நிறைய. அந்த பிரிவுகள்லாம் ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும். அதாவது சின்ன பசங்க இருக்கும்போது அவங்க வந்து நினைக்கணும், இவன் கருப்பு ஆள், இவன் வெள்ளை ஆள், இவன் நார்த் இந்தியன், இவன் சவுத் இந்தியன், இவன் ஹிந்து, அது. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா ஒரு புது உலகத்தில் உருவாக்க முடியும். பயமாக வச்சுருக்கோம். அதாவது அவங்கக்கிட்ட வந்து ஒரு பவர் கொடுத்தோம்னா, எப்படி பசங்க வந்து they play with each other, they don't fight. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த வயசாக நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு செக்லூஷன் வருது. அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க அந்த லெவல், இந்த லெவல், இதெல்லாம் வந்து சின்ன பசங்க கிடையாது இல்லையா? அதை பயமாக வச்சுக்கணும். இப்போ ஆஸ்கர் மேடையில் வந்து மேரே பாஸ் மாக அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அம்மா பற்றி சொல்லுங்கள். அம்மான்றவங்க வெரி ஸ்பெஷல் எல்லாருக்குமே. அண்ட் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எதுக்கு சொன்னேன்னா, அந்த மேடையில் நான் சப்போஸ் கிடைக்கலன்னா என்ன இருக்கும்னா, அப்போ கூட அம்மா வந்து அம்மா தான், அம்மாவுக்கு நான் பையன் தான் இல்லையா? அது மாறாது. பட் உலகத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் நான் வந்து நெகிழ்ச்சி. அப்பாவை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும்? எங்கள் அப்பா ஆஸ் அ கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங். எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரோட செயல்கள், அவர் செஞ்சுட்டு வச்சுட்டு போன விஷயம் ஒவ்வொன்றுமே என்னை இசைக்கு வந்து லீட் பண்ணிச்சு. அவர் எடுத்த நல்ல பேர் இந்த இண்டஸ்ட்ரியில், எப்படி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காரு, எப்படி நிறைய குடும்பம் வந்து அவர் வாழ்த்துச்சு, அவர் இறந்து போனவன்னு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி விஷயம் வந்து பாதித்தவொடனே நேச்சுரலாக நம்மளும் நல்ல வழியில் போகணுன்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் அப்போ இருக்கும்போது. அண்ட் அது தவிர அதிகம் அவரோட ஜீன்ஸ். உங்களுடைய கம்போசிங் வந்து எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் கம்போசிங் பண்ணுவீங்க, அதாவது மிட் நைட்டில். இன்னமும் அதே தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? கம்போசிங் இப்போ நடக்குது இப்போ தெரியவே இல்லை. ஆக்சுவலி இப்போ ரவுண்ட் த கிளாக். சம்டைம்ஸ் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு அந்த கேபின்குள்ளே பண்ணிட்டு இருப்பேன். சம்டைம் காலையில் 5 மணிக்கு எனக்குன்னு எப்போ தோணுதோ அப்போ. உங்களோட கம்போசிங் ஸ்டைலே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவா இல்லை உங்களுக்கே அந்த எனர்ஜி வரணுங்கிறதுக்காகவா? என்ன சர்ப்ரைசிங் சொன்னீங்க? திடீர்னு ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய சிங்கர் சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த ஸ்கெடியூல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இந்த 2 பாம்பே, ஒரு அமெரிக்கா, சென்னை 3 விஷயம் வர்றதுனால சம்டைம்ஸ் 24 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உடனே ஃபோன் பண்ணுறோம். அந்த டைமில் அவங்க வந்து நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன், இல்லை இங்கே இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போச்சு சான்ஸ். அடுத்த ஆள் யார் வராங்க. பட்
எல்லா டைமும் அது மாதிரி இருக்காது, சில சமயங்கள் அது மாதிரி. நிறைய புது புது பாடகர்களை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. அதுவும் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இல்லை கதைக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, தோணுது மாதிரி பண்ணுறேன். அது டைரக்டரோட ஒரு டீமாக நாங்கள் டிசைட் பண்ணுறது தான். நான் ஒண்டி பண்ணுறதில்ல. நான் சில சமயம் பண்ணுவேன், சில சமயம் டைரக்டர் சொல்லுவாங்க இந்த ஆள் போடலாமே. ஒரு கம்போசரா ஒரு சிங்கரை வந்து பாட வச்சிடலாம், ஆனா ஒரு கம்போசர் இன்னொரு கம்போசரை பாட வைக்கிறது வந்து எப்படி இருந்தது? இந்த மரியான் படத்துல யுவன் சங்கர் ராஜா பாடியிருந்தாரு, அந்த ஒரிஜினல் ட்ராக் நீங்களும் வேற பாடியிருந்தீங்க, அது எப்படி நடந்தது? அதை பத்தி சொல்லுங்க. என்னுடைய ட்ராக் இருந்தது முதல்ல. நான் வந்து அவர் அர்ஜென்ட்டாக ஆஃப்ரிக்காவில் பண்ணணும்னு சொன்னதை நாங்கள் அமெரிக்காவில் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் வேற ஆள் ட்ரை பண்ணோம். அவருக்கு வந்து இல்லை உன் வாய்ஸ் தான் வேணும்னாரு. இப்போ என்னோடய வாய்ஸ் போட்டு நான் கேட்கும்போது அது மேட்ச் ஆகலை, தனியாக நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணது மாதிரி யுவனோட வாய்ஸ் போடலாம், அவருக்கு நல்ல ஐடென்டிட்டி இருக்குது. வேறு தனுஷோட செல்வராகனோட அந்த காம்பினேஷனில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. அண்ட் கவிஞர் வாலி சார் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக எழுதிட்டுருக்காரு. அண்ட் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் சிங்க் இருக்குன்னு சொல்லலாம். இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக அவரோட பாடல்கள் இருக்குது. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் வாலி சார் இஸ் எப்போ வாலி சார் மீட் பண்ணணும்னு சொன்னாலும் ஒரு மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அவரோட ஜோக்ஸ், அவரோட பர்சனாலிட்டி இஸ் அமேசிங். அப்புறம் அதே மாதிரி அவரோட ஹிஸ்ட்ரி போனோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சுருப்பார். அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி விஷயம் இப்போல்லாம் கேட்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லையா? ஐ மீன் அந்த ஜென்ரேஷனே இப்போது லாஸ்ட் ஆஃப் த ஜென்ரேஷன் சொல்லலாம். இப்போ சமீப காலத்தில் ராமூர்த்தி சார் வந்துட்டார், அப்புறம் டிஎம்எஸ் வந்துட்டார். அவங்கெல்லாம் கிங்ஸ் ஆஃப் மெலடி அண்ட் தமிழ் கல்ச்சர் சொல்லலாம். உங்களோட இந்த மரியான் படத்துல வந்து ஒரு கம்போசிஷன் முடிச்ச உடனே இந்த கம்போஷனுக்கு தனுஷ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிக்கலாமே. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் கலந்து அவர் ஹிட்டான ஒரு அந்த மாதிரி ஒரு லிரிசிஸ்ட். ஆனால் அந்த மாதிரி இல்லை இந்த பாட்டில். அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, இந்த சிச்சுவேஷன் பண்ணப்போ நாங்கள் ஒரு ஓல்டு ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சோம். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் தனியாக இருக்கான்னு சொல்ல சிச்சுவேஷன் சொல்லக்கூடாது. அந்த டைமில் வந்து இஸ் ஃபோர்ஸ்ட் டு சிங். ஸோ நாங்கள் இந்த இந்த ஓல்ட் சாங்கில் தத்து தர தத்த தர தர தத்த தர தத் அது மாதிரி எழுதணும்னு நினச்சோம். பட் அதில் எமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இவர் இதை எழுதி கொடுத்துட்டு அதை நான் டியூன் பண்ணேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கொடுத்துடலாமா நிஷா? இது வந்து 1994 வந்து இதே சன் டிவிக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து இன்னும் 20 இயர்ஸில் வந்து என்னோட இசையை உலக அளவில் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் 15 இயர்ஸில் நீங்கள் சாதிச்சிட்டீங்க, 2 ஆஸ்கர் வாங்கியிருக்கீங்க. உலக இசை விழாக்களில் எல்லாம் ஆங்கில பாடல்களுக்குத்தான், அதாவது கிராமி அவார்ட் போன்ற விழாக்களில் எல்லாம் ஆங்கில பாடல்களுக்குத்தான் அவர்கள் விருது வழங்குகிறார்கள் என்ற அர்த்தமில்லை, வேற்றுமொழி பாடல்களுக்கு கூட வழங்குகின்றார்கள். அப்படி ஒரு பொன்னான காலம் நமது தமிழ் பாடல்களுக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அந்த திசையை நோக்கி நீங்கள் பயணம் செய்கின்றீர்களா? நம்ம தமிழ் மியூசிக் வரணும்னா அது 10ஓட 11 இருக்கக்கூடாது, அது முதலாவது இடத்துக்கு வரணும். அதனால் அதுக்கு இப்போதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த 2013 இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்ல போகிறீங்க? அவனும் சொல்கிறது இல்லை. தேங்க்ஸ். ஐ திங்க் என்னோடய வளர்ச்சிக்கு மெயின் காரணம் சொல்லலாம் எல்லா ப்ரோக்ராம் இறைவனுக்கு. அப்புறம் என்னுடைய ஃபேன்ஸோட நல் வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுற டீமோட பேஷன், அப்புறம் ஃபேமிலியோட சப்போர்ட். எல்லா புகழும் இறைவனுக்கு அடிக்கடி நீங்கள் சொல்லி கேள்வி. நானும் என் புக்கிலலாம் அடிக்கடி எழுதி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுக்கு தனி மனிதனாக நம்மளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நான் வளர்ந்த சூழல்னு சொல்லலாம். வளர்ந்த சூழலில் நிறைய தோல்வியை சந்திக்கும் போது நம்ம ஒரு மாதிரி மென்டலி ஒரு ஜோன் போய்டுறோம். அதுக்கப்புறம் அந்த ஜோனில் வந்து வெற்றி தோல்வி வந்து ஒரு பாதை அமைச்சது இருக்கு இல்லையா? தோல்வி அமையும் போது தோண்டு போடக்கூடாது, வெற்றி அடையும் போதும் காமாக இருந்தால் பெட்டர். இந்த மரியன் படத்து மூலமாக நீங்கள் வந்து பாடல் ஆசிரியாவும் ஆயிருக்கீங்க. இது தாண்டி நீங்கள் வந்து படம் இயக்கணுன்ற ஒரு ஆசைலாம் இருக்காமே, அதை பற்றி எப்போ வரும்? தமிழ் படம் தான் எடுப்பீங்களா? இல்லை, தமிழ் படம் பண்ணுறது கூட ஆசை இருக்குது. பட் முதல்ல ஹிந்தியில் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் படம். ஏன்னா அந்த ஸ்டோரி தமிழ் ஸ்டோரிலாம் டெவலப் ஆகிருக்கு. முதல் படம் எப்படி வருதுன்னு அதை பொறுத்து இருக்குது நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்ரஸ். பட் எல்லாமே இசை மையப்படுத்தியிருக்கோம். இப்போது தமிழ் ஹிந்தி ஆடியன்ஸ் அவங்க செப்பரேட்டாக ஒரு டேஸ்ட் இருக்கா? அவங்க இந்த மாதிரி மியூசிக் எதிர்பார்க்குறாங்களா அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்? ஹிந்தி ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதாவது நம்ம எப்படி ஃபுட்டோட நம்ம இங்கே சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா இட்லி சாம்பார்,
அது மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே போகும்போது இன்னும் ரோட்டி அண்ட் அவங்களோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட். ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது இசையிலையும் அது மாதிரி சில ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரியுதுன்னா, ஸோ நான் வந்து எல்லா இசையும் கேட்டு வளர்ந்தேன். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த டைமில். ஸோ அங்கே போகும்போது நான் இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் நீங்கள் கேட்கணுன்னு மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃப்ளேவராக இருக்கும், நம்மளோட ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதாவது புதுசாக தரணும்னு ஆசை இருக்கும். அதே சமயத்தில் அவங்க கேட்டுன்னு இருக்கிற ஃப்ளேவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதையும் பண்ணுறோம். பரத் பாலா சார் கூட நீங்கள் வந்தே மாத்திரம், ப்ரே ஃபார் மீ ஃபாதர், இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஹிட்டும் கூட. அவர் வந்து முதல்ல தமிழ் இயக்குனராக வந்திருக்காரு. அவரு கூட ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி பரத் பாலா இன்னொரு படம் டெவலப் பண்ணியிருந்தார், 19 ஸ்டெப்னு சொல்லிட்டு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நின்று போச்சு. ஸோ அவரோட ப்ராக்ரஸ் அதுலேருந்து இதில் பார்க்கும்போது இன்னும் மெச்சூராக ஸ்டோரி டெல்லிங், அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங் மட்டும் இல்லாமல் ஒரு படத்தோட ஒரு விஷுவல் ஸ்கோப், அவருடைய அந்த கேமரா ஆங்கிள் அதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் ஆட் ஃபிலிம் மேக்கிங், அப்புறம் டாக்குமெண்ட்ரி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அந்த ஹோல் ஆஸ்பெக்ட் கலந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சனாலிட்டி வரும். இந்த படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ விஷுவலைசேஷன் பற்றி சொன்னீங்க. இப்போ உங்களுடைய பாடல்கள் வந்து மணிரத்னம் சாராக இருக்கட்டும், பரத் பாலா சார் இருக்கட்டும், அதை பிக்சரைஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுடைய பாடல்கள் வரிகளையும் சரி, அந்த மியூசிக்கையும் ஒரு மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் இருக்கணும்னு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா? ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லையா? சில பேர்கிட்ட வந்து ஸ்டோரி டெல்லிங் குவாலிட்டி இருக்குது, சில பேர்கிட்ட வந்து விஷுவல் குவாலிட்டி இருக்குது. முழுமையாக வரணும்னா அது வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் தட். முழுமையாக எல்லாமே அமைஞ்சிருக்கணும். பட் அதுக்கு நான் வந்து அதுக்கோசம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ண முடியும். இப்போது மரியான் படத்தில் வந்து கபிலன் சார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவேன். அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த வார்த்தை. நெக்ஸ்ட் டோர் பீப்புள் கூட வந்து உடனே காதல் வர மாதிரியான ஒரு பாட்டு. அந்த கம்போசிஷன் ஹிஸ்ட்ரி பற்றி கபிலன் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொன்னார் கபிலன்? நிறைய சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் வந்து இப்போது 20 வருஷமாக வைரமுத்து சார் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் வாலி சார் ஒர்க் பண்ணுறோம். மெயினாக எது நிற்குதோ அது வந்து சிம்பிளான பாடல்கள் தான் நிற்குது. மீதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் நம்மளோட தின வாழ்க்கையில் ஒன்றாயிரம் விஷயம் வந்து சிம்பிள் ஸ்டாப். இந்த மாதிரி விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் இதுக்குள்ளே போகணுமா. ஸோ நம்ம அது டயலாக் மாதிரியே ஆக்சுவலாக யோசித்தோம், இது மாதிரி பண்ணால் அப்படி இருக்கும். அதே மாதிரி நேட் லெவல் இருந்தாலும் கூட அதே ஸ்டைல் தான், கோயிங் பேக் டு த பேசிக்ஸ்ன்ற மாதிரி. ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணப்போ எனக்கு ஸ்டஃப் எனக்கு தோணவே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் தேட ஆரம்பித்தேன். என்னோடய வளர்ச்சிக்கு மெயின் காரணம் நான் எல்லா பக்கமும் இறைவனுக்கு. தோல்வி அமையும் போது தோண்டு போடக்கூடாது, வெற்றி அடையும் போதும் காமான் தான் பெட்டர். என்ஜே7 சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆந்தம் மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. பட் அது வந்து குட்டி ரேவதி அம்மா எழுதியிருக்காங்க. அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவங்க வந்து பாலாவோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு போய்ட் வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க சொல்லிட்டு. ஸோ அது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுத ஆரம்பித்தோம். அதில் வந்து அவங்க ஒரு நாள் முடிச்சாச்சு. ஏன்னா 3 நாள் அவங்க ஷூட்டிங் போகிறதா இருந்தது. இந்த சுச்சுவேஷனே அவருக்கு சடனாக தோணுச்சு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய ஆங்கில படங்கள், நாடகங்கள் நீங்கள் மியூசிக் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்லம் டாக் மில்லியனர் அந்த படத்து மூலிமா தான் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஐ திங்க் யூஆர் லக்கி. அந்த மாதிரி டைரக்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் வெரி ரெஸ்பெக்டட், இங்கிலாண்டில் வேர்ல்டு வைட் ஒரு ரெஸ்பெக்டட் டைரக்டர். அது நடுவு விடாமல் அந்த டைமில் அந்த இக்கடான நல்ல அந்த மியூசிக் பண்ணதே பெரிய விஷயம் தான். அண்ட் ஸோ அது என்ன விஷயம் பண்ணியிருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபாரினர் இங்கே வந்தாருன்னா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் போகணும். இப்போ நான் அங்கே ஹாலிவுட்டில் போனால் என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும், எந்த ஸ்டுடியோவில் வேணால் நுழையலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் அமைஞ்சிருக்கு இந்த படத்தினால. அண்டு இப்போ இன்னொரு படம் பண்ணிட்டுருக்கேன், மங்கீஸ் ஆஃப் மும்பைன்னு சொல்லிட்டு. அதுவும் வெரி எக்ஸைட்டிங் அனிமேஷன் ட்ரீம் ஒர்க்ஸ். நான் வந்ததுலேருந்தே இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணுன்றேன் சார்.
உங்கள் இந்த ஆஃபீஸில் வந்து எல்லா அவார்ட்ஸுமே இருக்குது, இந்த ஆஸ்கர் அவார்டு மட்டும் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க? எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னாச்சு தெரியல, ஏதோ சூட் கேஸில் எங்கேயோ கிடக்கு. ஏன் அது? அது பிகாஸ் வரவங்கலாம் தேட்டர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நான் அவங்களும் மாட்டிக்க போகிறேன். சொல்கிறேன். உங்களுடைய மியூசிக் ஸ்கூல் கேஎம் கன்சர்வேட்டரி மியூசிக் ஸ்கூல் அதை பற்றி சொல்லுங்கள். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? கேஎம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது நோக்கம் வந்து ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு ஃபாரின்லாம் போகும்போது ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பார்க்குறோம், ஒரு ப்ராட்வே போகிறோம். ஸோ அது மாதிரி இந்தியாவில் வரணுமே, இவ்வளோ 1.3 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, இவங்களுக்கு மியூசிக் ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஸ்பெஷல் இசை, அது அஃப்கோர்ஸ் கர்நாடிக், ஹிந்துஸ்தானி இதெல்லாம் ஜமாய்க்கிறாங்க அவங்க. பட் ஃபிலிம் மியூசிக்கு தேவைப்படுறது வந்து ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக், அதாவது நோட்ஸ் பார்த்து வாசிக்கணும், ஹார்மனி தெரியணும், கான்ட்ரபாயிண்ட் தெரியணும். ஸோ இது மாதிரி விஷயம் சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் நான் வந்து ஒரு டீச்சர் கிடையாது, நான் வந்து ஜஸ்ட் அ மியூசிஷியன். அது அப்படியே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, சரி நம்மளே ட்ரை பண்ணலாம், என்ன ஆகுது பார்க்கலான்ற மாதிரி. அண்டு ஸோ இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு கேஎம் கன்சர்வேட்டரி ஆரம்பிச்சு. அதில் வந்து நாங்கள் ஏழை பசங்களுக்கும் சொல்லி தரோம். அதாவது வயலின் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. நம்மக்கிட்ட வாசிக்கிறவங்கெல்லாம் எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷன், அமேசிங் பிளேயர்ஸ். பட் யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதில் இல்லவே இல்லை. அதனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு 50 பசங்க வச்சு ஆரம்பிச்சிருக்கோம், சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வயலின் வந்து பியானோ மாதிரி இல்லை, வயலின் வந்து தொட்டாலே அது சுதி சேராது. அது சுதி சேர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். பியானோனா தொட்டோன்னே ஒரு டியூன் வாசிடலாம் யார் வேணா. ஸோ அந்த மாதிரி கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கற்றுட்டு they come this far. உங்களுடைய படங்கள் பார்க்குறப்போ வித்தியாசமான மியூசிக்லாம், அதாவது இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி மியூசிக் டோன்ஸ்லாம் கேட்டிருக்கோம். நீங்கள் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணுவீங்க, ஒரு ஆடில் கூட வந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுவீங்க, என்னென்னமோ சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும், அதை நோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது ரிசர்ச் அதனால கிடையாது. மெயினாக நான் வந்து ஒரு ரசிகனாக தான் பார்க்குறேன் என்னுடைய இசையை. ஒரு ரசிகனாக என்னுடைய இசை கேட்க முடியுதா? இசையமைப்பாளர் ஒரு இசையமைச்சிடுறோம், வெளியே போயிட்டு இந்த சிடி நம்ம கேட்க முடியுமா, இல்லை அது சும்மா வேறு யாரோ கேட்குறதுக்கு மாதிரி பண்ணுறோமா, அந்த கொஸ்டின் எனக்கு எப்பவுமே வந்துருக்கும். ஸோ அது வரும்போது சரி இது நல்லா இல்லை, நான் எனக்கே கேட்க போடல, அப்புறம் அவங்க எப்படி கேட்குறதுன்னா அந்த பாடத்துக்கு போட்டுருவோம், போட்டு திருப்பி வேறு பாட்டு பண்ணுறது, வேறு சவுண்ட்ஸு, இது போட்டால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம டீமுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதாவது புதுசாக பண்ண தோணும். இப்போ சம்டைம்ஸ் பண்ண தோணலாம், அப்படியே விட்டுரும், படம் பண்ணாமல் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. பாதி பேரோட படங்கள் ஹிட்டும் ஆயிருக்கு. அவங்களோட வெற்றியெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒன் டே ஹிட் அப்படி தான் நினைக்கிறீங்களா? வெற்றின்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இல்லாததுக்கு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தெரியணும். அப்புறம் அந்த தேடல் வரணும். அது மாதிரி வந்துச்சுன்னா அவங்க சஸ்டெயின் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வந்து இனிமேல் நம்ம தான்ன்ற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃப் இருக்கா அவங்களுக்குள்ள. நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணப்போ எனக்கு ஸ்டஃப் எனக்கு தோணவே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் தேட ஆரம்பித்தேன். அதாவது இது கற்றுக்கணும், அது கற்றுக்கணும், இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அந்த தேடல் வந்து ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம வயசான மாதிரி ஆகிடும். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் நமக்கு. இன்னமும் அந்த தேடல் இருக்கா அவங்களுக்கு? ஆமாம். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், மரியான் சரி நம்ம வாங்க முடியுமா, வாங்கினா நம்மளுக்கு பிடிக்குமான்ற மாதிரி யோசிச்சு தான் இசையமைக்கிறோம். இப்போ உங்ககிட்ட வர சிங்கர் வந்து நீங்கள் ஒரு டியூன் சொல்லி கொடுக்குறீங்க, அவங்களா சில இம்ப்ரூவேஷன் சொன்னால் நீங்கள் அதை வந்து ஒத்துப்பீங்களா, இல்லை முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா? அவங்க ஸ்டைல் பொறுத்து இருக்குது. சப்போஸ் சில ஸ்டைலில் வந்து இப்போ ஹரிஹரன் வந்தப்போ அவர் எதை பண்ணாலும் நல்லா இருந்தது. அப்போ ஸோ அவர் வந்து ஒரு பாட்டு சன்னா ஒரு சங்கதி பாடும்போது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது புதுசாக இருக்கோ, சப்போஸ் அவங்க வந்து ஒரு புது நுவன்ஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும். இல்லை இது வந்து இதில் நான் நோட்ஸில் இல்லை நீங்கள் அது பாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக, சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாது, அது வந்து ஓவராக இருக்கும். ஓகே. சங்கதின்றது வந்து அது அளவுக்கு தாண்டி போச்சுன்னா அந்த ஒரு பாட்டோட இதை கெடுத்துரும். அந்த பாட்டோட இன்டெகிரிட்டி வச்சுட்டு அது பாடும்போது நல்லாயிருக்கும். நிறைய ஸ்பாட் சேஞ்சஸ்லாம் பண்ணுவீங்களா இமீடியட்டாக, லைக் ரெக்கார்டிங் டைமில்? ஆமாம். ஏன்னா ஒரு ஐடியான்றது வந்து எப்பவுமே பழசாகிட்டே இருக்குது. ஒரு ஐடியா நேற்று பண்ணுற ஐடியா வந்து இன்றைக்கி பழசு, இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பழசு. சம்டைம்ஸ் சிலதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி நம்ம பாடும்போது நம்மளுக்கு தெரியணும், அது மாதிரி இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே, இன்னும் பெட்டராக பண்ணலாமா, அது நம்ம கான்ஸ்டண்ட்டாக நினைக்கும் போது வேறு ஐடியாஸ் வரும். ஓகே. இப்போ இந்த ஆஸ்கர் அப்படின்ற அவார்டு வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய திங்கிங் வந்து குளோபலாக இருக்கா இல்லை லோக்கலாக இருக்கா?
எந்த இடமே லோக்கல் தான். முதல்லேருந்தே லோக்கல் தான். லோக்கல் இன் த சென்ஸ் பட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கே நம்ம நான் வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு தான் பண்ணுறேன், இவங்களுக்கு இது போதும் அது மாதிரி நினைக்கிறது இல்லை. ஏன் அவங்களுக்கு அது போதும், அவங்க குறைஞ்சு போயிட்டாங்களான்னு இப்படி தான் எனக்கு தோணும். இது மாதிரி ஏன் இவங்களுக்கு இவ்வளோ தான் போகணும், அவங்களுக்கு நான் எதுக்கு குறைக்கணும், அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஜாஸ்தி தரணும். இது மாதிரி என் மைண்ட் வந்து ஆக்சுவலி திங்ஸ் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். அண்ட் அந்த விஷயந்தான் ஐ திங்க் ஹஸ் மேட் இசை வந்து எல்லாத்துலேயும் ரசிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். ஆஸ்கருக்கு அப்புறம் இந்த உலகத்தின் பார்வை உங்க மேலே எப்படி இருக்கு? பயங்கரமா எதிர்பார்க்குறாங்களா உங்ககிட்ட? என்னோட எதிர்பார்ப்பு என்கிட்ட தான் ப்ராப்ளம், அதுதான் கஷ்டம். ஸோ சம்டைம்ஸ் எங்களோட டீமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம பார்க்கும்போது ஐயோ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கலாம், நைட் அண்ட் டே உழைக்கிறாங்கன்ற மாதிரி தோணும். ஏன்னா மக்கள் நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை வந்து காப்பாற்றிக்கணும் கான்ஸ்டண்ட்டாக. இசைக்கும் சரி, நம்ம பர்சனாலிட்டிக்கும் சரி, நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு. சம்டைம்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒத்துனா அவங்க திட்டுறாங்க, ஏன் இந்த ப்ராஜெக்ட் போய் ஒத்துட்டா இருந்தாலும். இது மாதிரி நம்ம இன்டர்நெட் பார்க்கும்போது தமாஷா இருக்கும். இப்போ ரெக்கார்டிங் தியேட்டர்லேருந்து அண்ட் லைவ் கான்சர்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்? நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ நாங்கள் பார்த்துருக்கோம், அப்போ கூட நீங்கள் அப்படியே கண்ணு மூடி ரசிச்சு எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க லைவ் கான்சர்ட்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த ஃபீலுக்கும் அந்த ஃபீலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? லைவ் கான்சர்ட்டில் வந்து தப்பு பண்ணால் அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஹர்சல் பண்ணணும். பட் அந்த லைவில் பண்ணும்போது புது பாட்டு பண்ணுறது இல்லையா, பழசு தானே பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே ஊறி நம்மளுக்கு ஒரு மாதிரி பழக்கப்பட்டு போகுது. இதில் பண்ணும்போது யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதில்ல. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளே ஒரு 4-5 டியூன் போட்டு இதில் எது நல்லா இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி வடிகட்டி இது பண்ணுறோம் இல்லையா. அங்கே வந்து அது மாதிரி பண்ண முடியாது. அங்கே வந்து அந்த சாங் எவ்வளோ பாப்புலராக இருக்குது, அவங்களுக்கு எப்படி ரிலேட் ஆகுது, அந்த மாதிரி டைமில் எனர்ஜி இருக்கும்போது அவங்கள போர் அடிக்கக்கூடாது, இது மாதிரி விஷயம். அப்புறம் எது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து பிடிக்கும், அந்த இன்ட்ராக்ஷன். ஸோ லைவ் வந்து அந்த மாதிரி விஷயம். அண்ட் ரெக்கார்டிங் வந்து மோர் பர்சனல், செக்லூடட், ஆல்மோஸ்ட் லைக் a drawing board. இப்போ இந்த மரியான் பாடல்கள்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு மேஜிக் அந்த மியூசிக்கோடு இருக்குது. என்ன பண்ணியிருக்கீங்க? சவுண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்களா? என்ன மேஜிக் அது? ஐ திங்க் நாங்கள் ஃபுல்லாக பேசிக்ஸ் போய்ட்டோம். அதாவது இது மாதிரி பண்ண போகிறோம், அது மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லி பண்ணுறதை விட்டுட்டு பேசிக்காக நம்மளுக்கு எது பிடிக்கும், ஹிந்தியில் சொல்லுவாங்க தால் சாவல், அது மாதிரி கோயிங் பேக் டு த பேசிக்ஸ். அதாவது தாட்டோட இதுவும் சரி, டியூனும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் பரத்தும் அதான் விரும்பினார், அது மாதிரி பேசிக்காக போகலாம். ஸோ அது ஆஸ் அ டீம் நாங்கள் வந்து முதல்ல டிசைட் பண்ணோம், இது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் நம்மளுடைய கல்ச்சரோட ஒன்றி இருக்கணும், அதே சமயத்தில் இட் ஹேஸ் டு ஹேவ் சம் ஃப்ரெஷ்னஸ். ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டுருக்கோம், சூப்பர் ஸ்டார் வந்து உங்கள் மியூசிக்கில் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை? பாடல ஆக்சுவலாக அவரோட பஞ்ச் டைலாக் நிறைய இருக்கு இல்லையா. ஓகே, அது ஒன்று பண்ணாலே அது எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரானரே பிடிக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி 2 பிஜிஎம்மில் ஃபுல்லாக அவருடைய தாட்ஸ் கோச்சடையான். இப்போ சமீப காலமாக படங்களில் வந்து வித்தியாசமான சப்தங்கள் யூஸ் பண்ணுறதுல பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மெலடி, மியூசிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சவுண்ட் டிசைன் வந்து முதல் மிக்சிங், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லாது, அதுக்கு ஒரு பேர் இப்போது சவுண்ட் டிசைன். நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக. பட் அங்கெல்லாம் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ ஹாலிவுட் படம் பண்ணோன்னு வச்சுங்க, சவுண்ட் டிசைன் இருக்கும், மியூசிக்கும் இருக்கும். டைரக்டர் வந்து ரெண்டுமே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து இங்கே வந்து சவுண்ட் டிசைன் ஜாஸ்தி இருக்குது, இங்கே மியூசிக் போடாத, இங்கே மட்டும் போட போதும், அந்த டிசிஷன்ஸ்லாம் முதல்ல. இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாக மியூசிக் பண்ணிவிட்டு அப்புறம் சவுண்ட் டிசைனும் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் அந்த ஜாரிங். இப்போ இங்கேயும் ஸ்லோவாக அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சவுண்ட் டிசைன் பண்ணிட்டு எந்தெந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்றா படத்துக்கு ஹெல்ப் பண்ணும். டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த சிங்க் பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய சேஞ்சஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர்ஸ் இது நினைச்சாரு அது வரல அப்படின்றப்போ நிறைய சேஞ்சஸ், உங்களோட இம்ப்ரோவைசேஷன் நிறைய எடுத்துப்பாரா? மெயினாக ஒரு ட்ரஸ்ட் தான் அதெல்லாம். அவங்க வரும்போதே சரி ஏதோ நல்ல மியூசிக் வரும்ன்றது மாதிரி நம்பிக்கையில் தான் வராங்க. ஸோ அது அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி மியூசிக் வராது, அவங்களுக்கு எது தேவைப்படுமோ அது வரும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறது வராது, நினைக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் விஷயம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாட்டு வரும்னு நினச்சிட்டு வருவாங்க, பட் வேறு பாட்டு வரும். பட் அதுதான் அந்த படத்துக்கு தேவையாக இருக்கும். ஸோ இது வந்து 15-20 வருஷமாகவே இது மாதிரி தான். சம்டைம்ஸ் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகும்போது சம்டைம்ஸ் அடாப்ட் ஆகும்.
இப்போ வந்து ஃபில்ம் மேக்கிங்கும் சரி மியூசிக் கம்போஷன் சரி ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேமரா இருந்தாலே ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு யூடியூப்ல ரீல் இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு உடனே படமும் வந்து கிடைக்குது. அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் டைரெக்டாக ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே பாசிபிள். அவங்க பேஷனட்டாக இருந்தாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் an ஆர்ட் ஃபார்ம். இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு தலையெழுத்தே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து உண்மையாக ஆனஸ்ட்டாக அவங்க ஆர்ட் ஃபார்ம் அவங்க பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு நினச்சி அவங்க பேஷனட்டாக பண்ணாங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக. பட் சஸ்டெயின் பண்ணோன்னா ஐ திங்க் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ட்ரெடிஷ்னல் மியூசிக் தெரிஞ்சிருக்கணும், மியூசிக் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி இசை இங்கே இருந்திருக்கு முதல்ல 50s 60s 70s. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தெரியும் போது நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி இசையும் செட் ஆகாது இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் வேறு மாதிரி இசையும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மூவி பண்ணுற ஒரு டேரக்டர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு உங்களோட மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான். இப்போ நீங்கள் உங்களோட படங்களே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா? அந்த மாதிரி படம் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக மரியன் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி நிறைய இருக்குது, கடலில் நேட்டிவிட்டி இருக்குது. மணிரத்னம் சார் அவரை பற்றி உங்களுடைய கருத்து? மணிதர் குருன்னு சொல்லலாம். குருன்னு இசை குரு இல்லை, எப்படி ஃபிலிம் மியூசிக்கை வந்து ஃபிலிமில் எப்படி யூஸ் பண்ணுறது அது புது விதமாக ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். லைக் நானும் வந்து அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து வாசிச்சிருந்தேன் வெளியே. ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றினவர் அவர். இந்த மாதிரி இசை வந்து இந்த மாதிரி சீனுக்கு போடலாம், இந்த மாதிரி சாங் வந்து இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் பேசி மெனக்கெட்டு இந்த ஃபஸ்ட்டு திருடா தடா ரோஜா அப்புறம் இருவர் இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு டீச்சிங் ஒரு இது மாதிரி சிலபஸ் சொல்லலாம் எனக்கு. இல்லை வந்ததுலேருந்து பாய்ஸ் பட டைலாக் ஏதோ சொல்லிகிட்டே இருந்தான், என்னன்னு கேட்டதில்ல. அதாங்க, அதாவது செந்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு பெரிய அப்டேட்டே இருக்கும். எப்போ என்னென்ன கிடைக்கும், கோவில் இது கிடைக்கும், ரஹ்மான் சார் வீட்டில் வந்து பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் டே. இன்னைக்கு வெஜிடேரியன் பிரியாணி தான், பரவாயில்லையா? பரவாயில்ல, பிரியாணி கிடைச்சா கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன். ஸோ இந்த 250th எபிசோடில் உங்களை சந்தித்தது ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ சார். சூரிய வணக்கம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெடிகாலையில் எழுந்து இந்த சூரியனை பார்த்து அந்த எனர்ஜி வந்து அமேசிங் எனர்ஜி. அதாவது நம்ம கடல்கிட்ட போயிட்டு நம்ம பிகாஸ் யூஆர் லக்கி தட் நம்ம இந்த சைடு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபீலிங் இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்ட்ராடினரி. எங்களுக்கும் உங்ககிட்ட பேசின ஃபீலிங்கும் டெஃபினெட்லி எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருந்தது இல்லை? தேங்க்யூ ஸோ மச் சார். சூரிய வணக்கம்.